எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது ரீசெண்டாக தான் உங்களுக்கு இந்த குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ண சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா தமிழ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா 2 யூனிட்டை ஒரே யூனிட்டாக மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது யூனிட் 8 யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் ஆயிருக்கு. ஸோ யூனிட் 8ங்கிறது இப்போ யூனிட் 6ஆக மாறி இருக்கே தவிர வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அதே மாதிரி யூனிட் 9 அப்புறம் எக்கனாமி இது ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா யூனிட் 5 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி அப்புறம் எத்திக்ஸு ஐஎன்எம் இதெல்லாமே ஒரே யூனிட்டில் வந்துடுச்சு. பாலிட்டி தனி யூனிட்டு, ஜியாகிரஃபி தனி யூனிட்டு, சயின்ஸ் தனி யூனிட்டு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஓல்டு சிலபஸில் இருக்கும். அதில் செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட் அந்த சிலபஸை மட்டும் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க, ஜியாகிரஃபியில் கொடுத்துருக்காங்க, எக்கனாமியில் கொடுத்துருக்காங்க, பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஏவோட சிலபஸை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழில் தான் மேஜராக நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செய்யுளில் இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருள் தருக, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடலாசிரியர்களோட நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நூல்கள், அறநூல்கள் மட்டும் படித்தா போதும். திருக்குறளில் 25 அதிகாரம் மட்டும் அதாவது முன்னாடி 25 அதிகாரம், இப்போ 20 அதிகாரம் சொல்லி அந்த அதிகாரங்களையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழில் தான் மோஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக 59 டெஸ்ட்டு, 8 ரிவிஷன் டெஸ்ட்டு, டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,000+ கொஷின்ஸ் கவர் ஆகுது. ஜனவரி 5ஆம் தேதி தான் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த பேட்ச் ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை சிலபஸே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஜனவரி 5ஆம் தேதி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஜனவரி 8ஆம் தேதி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் இப்போ நியூ புக்கும் இருக்கும், ஓல்டு புக்கும் இருக்கும். சிலபஸ் வைஸ் தான் கொஷின் எடுப்போம். ஸோ இயல் 1லேருந்து 3 வரைக்கும் சிலபஸ் வைஸாக என்னென்ன டாப்பிக்லாம் அதில் கவர் ஆகுதோ ஸோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்து ஜிகேல யூனிட் 6, அதாவது முன்னாடி பழைய சிலபஸில் யூனிட் 8, நியூ சிலபஸில் யூனிட் 6ன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த யூனிட் சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டாபிக் இந்த சைடு கொடுத்துருப்போம், இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் இந்த சைடு தான் கரண்ட் அஃபேர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த டெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக்கில் 9 இயல் முடிஞ்சதுக்கப்புறமா ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகும் 6ல். ஸோ இந்த மாதிரி ஓல்டு புக்கில் 9 இயல் வரைக்கும் டெஸ்ட் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th தமிழ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன யூனிட்டு, எந்தெந்த டெஸ்ட்டு, எந்த ஸ்டாண்டர்டில் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே மென்ஷன் பண்ணியே கொடுத்தாச்சு. என்ன யூனிட் அப்படிங்கிறது யூனிட் 5 மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான புக் லிங்க்குமே உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஷெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் 6th கவர் ஆகுது. 6th ஹிஸ்ட்ரியில் வருது, 9th ஹிஸ்ட்ரியில் வருது, 11th ஹிஸ்ட்ரியில் வருது, 11th எத்திக்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி ஒரே புக் லிங்காக கொடுத்துருவோம். சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ண டாபிக் மட்டும் படிச்சுட்டேன். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 999. ஸோ 999 ரூபாய். ஸோ உங்களுக்கு எப்படி டெஸ்ட் நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம். லிங்க் இப்போ ஈவினிங் 8 PM தான் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க் மறுநாள் 8 PM வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ எப்போ டெஸ்ட் டைம்ங்கிறத குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டெஸ்ட்டுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு புக் லிங்க்கும் முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ படிச்சுட்டு அந்த டெஸ்ட் டைமுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கொஷனுக்கு ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத லிங்க்லேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 200 கொஷின் வித் 4 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 200 கொஷினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ எகைன் நீங்கள் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும், இல்லை எகைன் நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த பேட்சில் பற்றி அப்படின்னா
முன்னாடியே சொன்ன மாரி கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமா கேட்கலாம். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. இத எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, உங்கள பேட்ச்ல ஆட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வைஸா டெஸ்ட் நடக்கும். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதாவது ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த மாரி மேத்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.